ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ பார்த்தீங்கன்னா நைட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நேற்று மீன் என் வீட்டுக்கார் பிடிச்சிட்டு வந்தது, பாதி மட்டும் பொரிச்சிட்டு பாதி மீன் வச்சுருந்தேன். மட்டன் வேறு எடுத்துருந்தோம். எல்லாம் ஒரே குழம்பு வச்சா மூஞ்சில் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் நைட்டில் தான் குழம்பு வச்சு கொஞ்சம் பொரிக்கவுமே செஞ்சேன். ஜிலேபி மீன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஜிலேபி மீனோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா குழம்புக்கு நல்லாயிருக்கும், பொரிச்சதுக்கு நல்லாயிருக்கும். விரால் மீனோட எனக்கு பெஸ்ட்டாக தெரிகிறது ஜிலேபி மீன் தான். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு பொரிச்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதையுமே விளக்கி போட்டுட்டு சித்த நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தோம். பிள்ளைங்கள்லாம் தூங்கிட்டாங்க. 3 நாள் துணி, எனக்கும் தலைவலி டென்ஷனாகவே இருந்துச்சு. 3 நாள் துணி மடிக்கவே இல்லை. அதை பார்த்தே பாதி டென்ஷன் ஆகிடுச்சு. என் வீட்டுக்கார் நீ இரு சித்த நேரம் உட்காரு, நானே மடித்து தரேன் அப்படி சொல்லிட்டு அவங்களே உட்காந்து 3 நாள் துணி உட்காந்து ஒரே ஆளாக மடிச்சிட்டு இருந்தாங்க. நீட்டாக தான் மடித்தாங்க, ரொம்பலாம் இல்லை. ஒரு துணியவே 2-3 டைம் மடித்து நான் தப்பாக மடிச்சிருக்கேன்னு சொல்லிடுவேன். என்ன ஒன்று 2-3 டைம் உழைச்சி மடிச்சிட்ருந்தாங்க. ஆனால் ஃபுல்லாகவே மடிச்சிட்டாங்க. அவங்க தான் மடித்தாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் கணவர் உங்களுக்குலாம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். என் வீட்டுக்கார் நான் விளக்குனேன்னா பாத்திரத்தை எடுத்து வச்சுருவாங்க. வெளியில் தான் விளக்கணும். வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்ருவாங்க. என்னோடய போனே என் வீட்டுக்கார் தான்.